ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சுவையான சட்டுன்னு செய்யக்கூடிய உடனடி மாங்காய் தொக்கு ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த உடனடி மாங்காய் தொக்கு ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மாங்காய் நான் கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். இதை நான் தோல் சீவிட்டு நல்லா திருகி வச்சிருக்கேன். கல்லுப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், நல்லெண்ணெய், வெந்தயம், கடுகு, பூண்டு இதை நம்ம தோல் உரிச்சு எடுத்துக்கணும். இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 நாள் வரைக்கும் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இது நம்ம 1 மாதத்துக்கு மேலே கூட வச்சு யூஸ் பண்ணலாம். கடாய் வச்சு 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்தடலாம். நம்ம சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். இந்த வெந்தயத்தை நல்லா செவுக்க வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயம் செவுக்க வறுத்தாச்சு. அடுத்ததாக அதே கடாயில் 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். அடுத்தது 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் தோல் உரித்து இதை சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா செவுக்க வறுத்துருங்க. இப்போ இது ஓரளவுக்கு பொன்னிறமாக ஆனதும் நம்ம மாங்காய் துருவி வச்சுருக்கிறத இதை சேர்த்துடலாம். இது 300 கிராம் மாங்காய். இப்போ இதை நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். மாங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் கூடுதலாக வேணுன்றவங்க இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் கூட மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்துருங்க. இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மறுபடியும் ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை நம்ம திரும்ப திறந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இதை நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து அரைச்ச வெந்தய பொடி 1 ஸ்பூன் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. மறுபடியும் இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எண்ணெய்லாம் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம கடைசியாக ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை சேர்க்க போகிறோம். இது நல்லா காரம், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து தரும். அதுக்காக நம்ம இதை கடைசியாக சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் இதை நம்ம ஒரு பாட்டிலில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊறுகாய் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்ணாடி பாட்டிலில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இது எல்லா பக்கமும் படுற அளவுக்கு
இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது எல்லா பக்கமும் பட்டுருச்சு. இப்போ நம்ம ஊறுகாவை இதில் சேர்த்துடலாம். எப்போவுமே ஊறுகாவெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாடி ஜார்லேயோ அல்லது வந்து பீங்கான் ஜாடிலேயோ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நல்லது. சில்வர் பிளாஸ்டிக்கை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். சில்வரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த பாத்திரம் வந்து சீக்கிரமாக வீணாயிடும். அதனால் நீங்கள் அதை வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. இப்போ நம்மளுடைய சட்டுன்னு செய்யக்கூடிய உடனடி மாங்காய் தொக்கு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.